வேர்ல்ட் ஆஃப் சிக்மா எப்படி இருக்கு? பையன் பெரிய இடம், பெரிய பையன், சரி எப்படி இருப்பாப்ல. நான்லாம் மறந்துட்டேன் நான். ஸோ ஓகே இது அப்படிதான் அப்படின்ட்டு அப்புறம் ப்ரொமோ பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லுங்கண்ணே, தயவு செஞ்சு நடிக்க வந்துடுங்க அப்படின்னு. 5th 6th படிச்சுட்டு இருந்தார். அடையாறு சிக்ஸ்டியா ஸ்கூலில். வாரத்தில் எப்படியும் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து தளபதி வந்துடும். ஸோ அப்போ செக்யூரிட்டி கொஞ்சம் அசந்த நேரத்தில் பையனை ஒரு நாள் தூக்கிட்டேன். காருக்கு போனால் கண்டிப்பாக பையனை போய் டோர் ஓப்பன் பண்ணுவார், நம்ம பார்த்துடலாம், தளபதியை பார்த்துடலாம். பையனை தூக்குனா அடிக்கிறாப்புல, பின்னாடி முதுகில் குத்துறாரு, பேக்கெல்லாம் தூக்கி எறிகிறாரு. எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு வந்து குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி கார் மட்டும்தான் தெரியுது. ஓப்பன் பண்ணிட்டு பையனை உள்ள விட்டேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான் போயிட்டார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ரீசெண்டா உங்களுடைய முத்து என்கிற காட்டான் அந்த ரோல் வந்து சின்னதா இருந்தாலும் இட் வாஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இப்போ சிக்மாவோட ரிலீஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நிறைய ஆன்டிசிபேஷன் சிக்மாவை சுற்றி இருக்கு. அண்ட் நீங்கள் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ வேர்ல்ட் ஆஃப் சிக்மா எப்படி இருக்கு அண்ட் ஒர்க்கிங் வித் ஜெய்சன் எப்படி இருந்தது? ஸோ அதெல்லாம் நம்ம போகலாம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. முத்து என்கிற காட்டான் நீங்கள் பார்த்துட்டு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சிக்மா வந்து அதில் நான் ஒரு காப் கேரக்டர், ஒரு கீ கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபுல்லாக டீட்டெயில் போனோம்னா எல்லாமே சஸ்பென்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சஞ்சீவ் அண்ணா மூலியமாக தான் அதை நான் உள்ளே வந்தேங்க. ஸோ அதுக்கு அவருக்கு வந்து பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் வந்து சரி ஒரு பையன் பெரிய இடம், பெரிய பையன், சரி எப்படி இருப்பாப்ல. ஸோ அந்த ஒரு தயக்கத்தில் பயத்தில் தான் போனேன். ஆனால் அங்கே போனால் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ நார்மலாக நம்மளை மாதிரி நம்ம எப்படி கீழே இருந்து வந்தோமோ அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே போய் ஏதாவது மழை பெஞ்சுன்னா கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு, இந்த டின்ட்டு விழும்போது அப்படி நிற்கிறாரு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு. அது எனக்கு ஒரு பெரிய ஷாக்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் நம்ம டைரக்டர் பார்ப்போமா, பேசுவோமா, நம்மக்கிட்ட பேசுவாரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல. ஸோ அதெல்லாம் அவரே உடச்சிட்டாரு. நான் போய் பார்க்கும்போது, ஹாய் நான் எப்படி இருக்கீங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். தெரிஞ்ச மாதிரி கேட்டார். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ தெரிஞ்ச மாதிரி கேட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வேலை பார்க்க இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய ஜேர்னியில் வந்து படங்கள், சீரியல்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கப்போ இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? ஏதாவது பர்டிகுலர் ரோல் பார்த்து வந்ததா, இல்லை இந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஜெமினி பண்ணி செட் ஆவார் அப்படிங்கிற விஷயம்? அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, அங்கே சேதன் ஆஃபீஸில் ஒரு டைம் இருக்கும்போது சஞ்சீவன் எனக்கு பேசினார். ஸோ அப்போது வந்து சஞ்சீவன் சேதன் ஆஃபீஸ் காட்டான் டைமில் காட்டான் ஷூட் முடிஞ்சு அந்த டைம் பேசினார். ஸோ அப்போ எனக்கு அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணார், நீங்கள் வாங்க நான் கண்டிப்பாக நம்ம அந்த படத்தில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் இருக்கிற எனக்கு ஏடி விவேக்னு ஒரு பையன் இருக்கா, அவரும் எனக்கு பழக்கம். ஸோ 2 பேருடைய கரெக்டாக சிங்க் ஆனதுனால, கரெக்டாக மாட்டினதுனால. ஸோ போனோடனே ஆக்சுவலி நான் ஆஃபீஸ் போனோன்னே டைரக்டர் பார்க்க முடியல. அப்போ நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் பார்க்கல, சஞ்சீவனை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் பண்ணுறேன், ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்படி அமைஞ்சது தான் இது. சரி கரெக்ட். ஓகே, ஒரு கீ கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் காப் கேரக்டர்ன்றப்ப ஒரு மெனக்கடெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் அது வந்து ரொம்ப அதிகமாக அதுக்கான அந்த தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேரக்டருக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்? காப் கேரக்டருங்கும் போது நமக்கு வந்து நான் காப் பண்ணியிருக்கேன், கிரிமின்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. சரி, நான் காப் கேரக்டர் நான் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது டோட்டலாக வேறு. ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி வெளியில் ஸ்டேஷன் சீன் ஒன்று இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நான் ஒரு படத்துக்கு தாடி வளர்த்துட்ருக்கேன், கண்டினியூட்டி. நீலம்ல ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், மக்கள் காவல், இந்த மணிகண்டன் ஹீரோவா. ஸோ அதோட கண்டினியூட்டி இருக்கும்போது காப் கேரக்டர் எனக்கு கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா போய் பார்த்தேன், நான் சொன்னேன், ஆனால் இது மாதிரி
எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது நடக்குது, சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இருக்கும், நீங்கள் வாங்கன்ட்டாங்க. நான் யோசிக்கல, போயிட்டேன். சரி நேராக போய் பேசிப்போம், எதாக இருந்தாலும் மோதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆந்திராவில். ஸோ அப்போது கூப்பிட்டாங்க, போனேன். போய் பேசும்போது அப்போ தான் டேரக்டர் ஃபஸ்ட்டு வராப்புல. ஸோ டேரக்டர் வரும்போது பார்த்துட்டு அப்போ தாங்க ஹாய் தம்பி அப்படின்னா, அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி தெரிஞ்ச மாதிரியே கேட்டார். நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு. அப்போ சொன்னேன் மாதிரி ஒரு கண்டினியூட்டி இருக்குது போலீஸ் கேரக்டர். அப்போ யோசிச்சுட்டு சரி ஓகே பரவாயில்ல, என்ன இருக்குது வந்து அன்யூனிஃபார்மில் தான் போகிறோம், தாடி இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல, ஏன்னா ஃபாரஸ்ட்டில் தான் பண்ணுறோம், ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டிக் அது. ஸோ அப்போ எனக்கு ஈஸியாக இருந்தது. ஐ திங்க் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காப் ரோல் வேற டிசைன்ல இருந்தது. ஆமாம், வேறு டிசைனில் இருந்து ஃபுல் சேவ் இருக்கும், ஒரு மாதிரி பக்கா பயங்கரமான ஒரு போலீஸாக இருக்கும். ஆனால் இது பண்ணதுக்கு நல்லாவுமே இருந்தது, அவருக்கே ஹாப்பி, ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது டைரக்டருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு போகிறப்போ ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, லைக் ஏன்னா ஒரு பெரிய இடம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அண்ட் மோரோவர் புதுசாக டைரக்ஷனுக்குள்ள வராரு அப்படின்றப்போ அதெல்லாம் உடச்சி நீங்கள் இந்த செட்டில் பார்க்குறப்போ அந்த டைரக்டர் ஜெய்சனா எப்படி, அவருடைய அந்த அட்வான்சஸ் எப்படி இருந்தது? ஐயோ ரொம்ப ஸ்வீட். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் நான் நடிக்கும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் சொல்லி கொடுப்பாப்புல. ஜூனியர் சின்ன மேட்டராக தான் இருக்கும், அவங்க பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அவர் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து கிட்ட வந்து இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க, கேமரா இப்படி வரும், கேமரா வரும்போது நீங்கள் இப்படி திரும்புங்க, அது கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சும் நடிச்சும் காட்டுவார். ஸோ எனக்குமே அது வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இப்படி பண்ணுங்கன்னா எனக்கு இந்த இடம் வேண்டாம், கொஞ்சம் தலை இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, ஃப்ரேம் பார்த்துட்டு வந்து நேராக வந்து நீங்கள் ஃபோர் கிரவுண்டில் இருக்கீங்க, ஸோ இதுக்கு இப்படி இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும், கிளாரிட்டி டீடைலிங் அதெல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டாரு. ஸோ அதில் வந்து அவர் நான்லாம் மிரண்டுட்டேன், நான் என்னடா அது இப்படி, ஸோ ஓகே இது அப்படிதான் அப்படின்ட்டு. இன்னொரு பெரிய ஒரு என்ன விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அவர்கிட்ட போய் இன்ட்ரோ ஆகும்போது போய் கை கொடுத்து ஃபர்ஸ்ட் 2வது நாள் ஷூட்டில் பார்த்து பேசும்போது, தம்பி நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் அண்ணே அது இருக்கட்டும்ண்ணே, உங்களை எனக்கு நல்லா தெரியுண்ணே, நான் உங்களோட ஃபேன் அப்படின்னாப்புல. எனக்கு ஷாக்கு, இது ஏன் ஃபேனா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்ணே நான் விஜய் டிவியில் உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. தம்பி நீங்கள் சீரியல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு. பார்ப்பேனே, நான் பார்த்துருக்கேன், நீங்கள் வேஷ்டி சட்டை கட்டிட்டு அப்புறம் நல்ல மதுரை ஸ்லாங்கில் பேசுவீங்க, அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சித்தப்பா ஃபோட்டோ காட்டினோன்னுமே இவர் தான் பண்ணுறாரு, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய எனக்கு வந்து அது கேட்டோன்னுமே எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது, பட் வெளியில காட்டிக்கல. ஓ அப்படியா, சரி ஓகே, நம்மளையும் இவர் ரசிச்சிருக்காரு, பார்த்துருக்காரு. ஆனா ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அதாவது படத்துல இருந்து சீரியல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த சீரியல்ல இருந்து திருப்பி படம் வர்றதுன்றது கஷ்டம். ஆனா உங்களுக்கு அதை பிரேக் பண்ணது இந்த ஒரு சீரியல். ஆமாம் ஆமாம் ஆமாம், சீரியல் எனக்கு ஆமாம் சீரியல்ன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கு. படம் வந்து ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்ட்ரகிளுக்கு படம் கிடைக்காம போகலாம், நம்ம ரன் பண்ணணும், ஃபேமிலி ரன் பண்ணணும், இவ்வளோ இருக்கும்போது எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒன்று தோணுச்சு. ஒன்று சினிமா, இல்லை ஊரை விட்டு ஓடி, 2 இருந்தது. சினிமாவில் இருக்கணும்னா சினிமா வாய்ப்பு எப்போ வேணால் கிடைக்கும், என்ன வேணா. ஆனால் சினிமாவில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து வாய்ப்பு தேடணும்னா சீரியல் எனக்கு ஒரு சேவர் சோனாக தோணுச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டு ஆனால் சீரியலில் நடக்கிறத நான் மறந்துடுவேன். அங்கே சீரியல் நிறைய ப்ராம்ப்ட் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சினிமா தான் எனக்கு, நான் ஃபஸ்ட்டு குள்ளநெறி கூட்டம்னு ஒரு படம் பண்ணேன், அதுதான் எனக்கு என்னுடைய ஆரம்பமே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிக்காக சீரியல் போனது. ஏன்னா எனக்கு சீரியல் வந்து எனக்கு பெரிய ஒரு பேக் போனாக இருந்தது. ஸோ அதனால எனக்கு படங்கள் கிடச்சிது, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். ஓகே, அந்த விசிபிலிட்டி ஐ திங்க் அந்த கன்சிஸ்டண்டாக கீப் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜெய்சன் வந்து நிறைய இடத்துல நடிச்சு காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஆடியன்ஸாக நிறைய பேர் அதை பார்க்க முடியாது, பட் அந்த செட்டில் ஆக்டர் ஜெய்சன் அப்படின்னு ஒன்று வெளியே வந்திருக்குல்ல, எப்படி இருந்தது அந்த? ஆமாம், அவர் ஆக்டர் தான். ஒரு நான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்ன ஞாபகம், நான் நேற்று ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ அப்போ போய் சஞ்சீவனை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் மீட்டிங்கில் இருந்தாப்புல டைரக்டர், நான் கிளம்பிட்டேன். அவர் என் வாய்ஸ் கேட்டு ரூம்லேருந்து வெளில வந்துட்டார். வந்து சார் வாங்க சார் அப்படின்னாரு. தம்பி நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்க, அதான் அதனால பரவாயில்ல என்ன. அப்புறம் ப்ரொமோ பார்த்தேன் தம்பி, சூப்பராக இருந்தது, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களா, சொல்லுங்கண்ணே அப்படின்னாப்புல. தயவு செஞ்சு நடிக்க வந்துருங்களேன் அப்படின்னு. அப்படியா அப்படி யோசிச்சாரு. தயவு செஞ்சு நடிக்க வாங்க, நீங்கள் நடிக்க வந்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, எனக்கு ஒரு சுயநலம் இருக்குது. என்ன அப்படின்னாப்புல, நீங்கள் நடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அண்ணனா கூட நடிக்கலாம், ஸோ என் ஃபியூச்சரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்ட்ரா நான் கேட்டேன். அவர் வந்து இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்தது,
எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அந்த டான்ஸ் அந்த ஒரு அந்த ப்ரோமோ ஆக்சுவலா பாக்குறப்ப நிறைய பேருக்கு அது சர்ப்ரைஸ் இருந்தது. சஞ்சய் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எதிர்பார்க்கல. பட் இது அந்த 2 ஷாட்டு தான், 2-3 ஷாட்டு தான். ஆனால் அதில் வந்து அவர் கலக்கிட்டாரு. ரொம்ப அப்போதான் நான் உள்ளே இன்னொன்று நான் உங்ககிட்ட அது சொல்லணும். நான் நேற்று ஆஃபீஸ் போகும்போது என்ன கடத்த வந்துடுறீங்களான்னு கேட்டார். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது, இது இப்போதான் நான் சொல்கிறேன். நான் எனக்கும் அவருக்கும் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளாஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து 5th படிச்சுட்டு இருந்தார், 5th 6th படிச்சுட்டு இருந்தார் அடையாறு 6 ஸ்கூலில். அப்போ நான் ஜெமினியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து ஸ்கூல் போவேன், எங்கள் எம்டியோட பையனை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே அழைச்சிட்டு வரதுக்கு போவேன். அப்போது அவரை பார்க்கும்போது வாரத்தில் எப்படியும் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து தளபதி வந்துடுவார் பிக்கப் பண்ணேன். ஸோ அப்போ வந்து யாருமே பார்க்க முடியாது. டின்ட்டு வச்ச காரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, TN10M10 கார் நம்பர். ஸோ அதில் தான் அவர் வருவார். உள்ள எதுவுமே தெரியாது. இன்கேட்ல இருந்து அவுட் கேட்டில் போய் நின்றுவார். அப்போது வந்து அங்கே மேம் வந்தாங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போய் காரில் அழைச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை டிரைவர் வந்தாருன்னா அவர் அழைச்சிட்டு வந்துடுவார். சார் வந்து டிரைவர் சீட்டில் தான் இருப்பார். என்னைக்குன்னா ஒரு நாள் அரிதா அவர் மட்டும் வருவார். ஸோ அப்போ வந்து செக்யூரிட்டி தான் அழைச்சிட்டு வரணும். ஸோ அப்போ செக்யூரிட்டி கொஞ்சம் அசந்த நேரத்தில் நான் பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் அப்படி ஆள் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணேன், பையனை ஒரு நாள் தூக்கிட்டேன். தூக்கி இன்கேட்லேருந்து அவுட் கேட்டுக்கு தூக்கிட்டு ஓடுறேன். ஸ்கூலே பார்க்குது, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கலைபுரமாற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அங்கே பிரின்ஸிபல் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. கரெக்டாக பிரின்ஸிபல் ரூமுக்கு பக்கத்து கிளாஸ் தான் ஒரு கிளாஸ். நம்ம டெய்லி போகிறோம்ல, அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம்ல அப்படின்னு. பையனை தூக்குனா அடிக்கிறாப்புல, பின்னாடி முதுகுல குத்துறாரு, பேக்கெல்லாம் தூக்கி எறிகிறாரு. எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு வந்து குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி கார் மட்டும்தான் தெரியுது. காருக்கு போனா கண்டிப்பா பையனை போய் டோர் ஓப்பன் பண்ணுவார், நம்ம பார்த்துடலாம், தளபதியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வந்து 1 வருஷமா இந்த பிளான் போயிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு நாள் அமைஞ்சிருச்சு. ஆமா, தூக்கிட்டு போய் கரெக்டா போயிட்டேன். கார்ல போய் டோரை லெஃப்ட் டோரை போய் சார் அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கேன். பையன் கத்துறாப்புல டோரில் ஓப்பன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் இல்லை, அப்புறமா லாக் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பையனை உள்ள விட்டேன். அதில் அப்படின்னாரு அப்படின்னு. அவ்வளோதான் போயிட்டார். எனக்கா அப்படியே செம்ம ஹாப்பி. யாருமே பார்க்கல, நான் ஒரு ஆள் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு செம்ம ஹாப்பி. அவரை மாதிரி சாரை பார்த்துட்டேன், விஜய் சாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுநாள் ஸ்கூலில் கூப்பிட்டு வச்சுட்டு ரிவிட் அடிச்சிட்டாங்க. வரக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது. ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு அப்போ உள்ள இது என்ன எப்படி ரூல்ஸ் என்னன்னா எனக்கு தெரியாது. எனக்கு அவரை பார்க்கணும், நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தவரை. எனக்கு நான் அப்போதான் ஊர்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எவனுக்குமே கிடைச்சது இல்லை, எனக்கு கிடைக்கிது. நான் நேரில் பக்கத்துல பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் ஃபோன் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்றது எதுவுமே தெரியல. ஆனால் ஸ்கூல்ல பேச நான் பாட்டுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதை பற்றி நான் கவலையே படலை, எனக்கு பார்த்தாச்சு அப்படின்னு. அதை பேசும்போது நான் அவர்கிட்ட நமக்குள்ள என்னென்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு கேட்டார். தம்பி ஞாபகம் இருக்கா 2006 ஏதோ சம்திங் நீங்கள் சிசியாவில் படிச்சிங்க? ஆமாம் அப்படின்னு. தூக்கி காரில் கொண்டு போய் அது நீங்கள் தானா அப்படின்னாப்புல. ஆமாம் நான் தானே. கிட்னாப் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது அப்படின்னாரு. நான் தான் தம்பி சாரி. இல்ல அது இல்லை. அப்போ அவர் சொன்னாரு, இல்லை நம்மளை வந்து அதுதான் இங்கே ஒன்று சேர்த்துருக்கு கரெக்டாக, இந்த இடத்துல இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு, வாழ்த்துக்கள்னே. அதுவும் இல்லாமல் நான் அவங்கள வந்து சீரியல்லையும் பார்த்துருக்கேன் நல்லா. அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப நான் போனாலே வாங்க சார் வாங்க. லாஸ்ட்டாக உட்லண்ட்ஸ் தேட்டரில் கூட ஷூட் நடந்து எனக்கு முடிஞ்சிருச்சு, சீன் முடிஞ்சிட்டு நான் கிளம்பிட்டேன். தம்பி கிளம்புறேன் அப்படின்னு. வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை தம்பி அப்படின்ட்டேன். வேலை இருந்தாலும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம், ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஏதாவது அடுத்தது கிடைச்சிடாதா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்காதா, பேசுறதுக்கு கூட இல்லைண்ணே ஒன்றும் வேலை இல்லை. இல்லை தம்பி வேலை இல்லை அப்படின்னு. உட்காருங்க போகலாம் அப்படின்ட்டாப்புல. எனக்கு மானிட்டர் பக்கத்துல டென்ட் போட்டிருக்காங்க, உட்காருங்க போகலாம். எங்க அப்படின்னு. உட்காருங்கண்ணே அப்படின்ட்டாப்புல. சஞ்சீவனை உட்காரு தம்பி அப்படின்ட்டாப்புல. எனக்கா உட்காந்தா அப்படியே உட்காந்துட்டேன். மானிட்டரு டைரக்டர் ஆக்ஷன் சொல்றாரு, ரோட்ல எல்லாம் போறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. அவர் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன்.
எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. எனக்கு அப்படியே பறக்குது, அப்படியே மேல அப்படியே தூக்குது. இருந்தாலும் வெளியில தெரியாம இதை போட்டோ எடுக்கலாம், ஏன்னா எப்படியும் எடுத்து வச்சிருப்பாங்க ப்ரொடக்ஷன்ல. சரி, அது வந்து எப்போ வாங்க முடியும், படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். என் அசிஸ்டன்ட்டையும் சொல்ல பயம், போட்டோ எடுறா அப்படின்ட்டு. அது சொன்னா தப்பாயிடுமோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரியான ரொம்ப ஒரு க்ளோஸா ஒரு யதார்த்தமா எல்லா வேலையும் பார்ப்பாப்ல. ஒரு டைரக்டர், நம்ம ஒரு பெரிய ஒரு நடிகரோட பையன் அப்படின்னு இல்லாம அவரே எல்லாருமே தூக்கி வைப்பாரு. ஏதாவது லைட்மேன் வேலை கூட அப்படி பக்கத்துல ஏதாவது தேவைப்படுதுன்னா இதை எடுங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பையனை இந்த வயசுல இவ்வளவு மெச்சூர்டா நான் பார்த்ததுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் ஒரு 25 இயர்ஸ் 22 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சினிமாவில். நான் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துருக்கேன், ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததில்ல, வியந்தது. சூப்பர் சூப்பர், கேட்க எங்களுக்கே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கு. அண்ட் மொருவர் இந்த நிறைய ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணோன்னு சொன்னீங்களா, அங்கே டிஃபிகல்ட்டிஸாக இருந்த விஷயங்கள் இல்லைன்னா எப்படி இருந்தது அந்த போர்ஷன்ஸ்? அது கரெக்டாக சம்மர் டைம், அது தலக்கோணம் திருப்பதி. பயங்கர வெயில், ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது நல்ல பாறை, நல்லா சன்லைட் அடித்து பவுன்ஸ் ஆகும் அந்த மாதிரி இடத்துல. ரொம்ப ரிஸ்கான ஷாட்டு, ரிஸ்கான ஃபைட்ஸு, கன் ஷூட் எல்லாம் நிறைய இருந்தது. ரொம்ப பையன் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் சீன் எடுத்தாப்புல. எனக்கு தான் சொல்கிறேனே, அவர் பார்க்கவே நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சும்மா போர் அடிக்குன்னா அவர் டைரக்ஷன் பண்ணுறத ரசிக்கலாம், நடிச்சு காட்டுறதை ரசிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அவர். ஸோ அந்த எனக்கு இன்னொன்று என்னன்னா, மாஸ்டர் வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒயிட் டிஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு கொடுத்துட்டாங்க, பிளாக் பேண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டு என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கேரக்டர் பண்ண போகிறேன்னு தெரியும், என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. டைலாக் சஞ்சீவண்ணே சொன்னாங்க, சொல்லி பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே இருந்தேன். அப்போ மாஸ்டர் வந்து, அப்பா அந்த ஒயிட் டிஷர்ட்லாம் கூப்பிடுங்கப்பா, ஆள் பத்தலை, ஃபில் பண்ணணும், வர சொல்லு, அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவனை ஓட சொல்லு அப்படின்னாரு. தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஓடுறேன், நான் எழுந்திரிச்சு போகும்போது டைரக்டரு மானிட்டரில் உட்காந்துருக்கவர் அப்படியே எழுந்திரிச்சு போய் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் இருக்கும், மானிட்டருக்கும் ஸ்பாட்டுக்கும் ஒய்டு ஃபுல்லாக தூரமாக தானே உட்காந்துருப்பாங்க. எழுந்திரிச்சு வேகமாக ஒடியாந்தாரு, மைக்கோடையே ஒடியாந்து மாஸ்டர்கிட்ட போய் ஏதோ பேசினோன்னே என்னை உட்கார சொல்லிட்டாங்க. இல்லை வேணாம் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. நான் போய் கேட்டேன், விவேக்டே யார்ட்டையோ கேட்டேன், யாருன்னு தெரில, கேட்டேன் என்ன வர சொன்னாங்க உட்கார சொல்லிட்டாங்க. இல்லை டைரக்டர் போய் அவர் வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறாரு மாஸ்டர், அவர் ஓட விட வேணாம், டயர்ட் ஆக்க வேண்டாம், ஏன்னா டூப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் அப்படி என்னடா அது அப்படின்னு எனக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ஒர்க் டென்ஸ்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பண்ணலாம், நம்ம வந்து ஒரு 4 படம் 10 படம் பண்ணியிருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியும், சரி இவர் ஓட விடக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு அதை தான் சொல்கிறேனே, ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொன்னாலே அவர் வருத்தப்படுவாப்புல. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் யாரையுமே பார்க்குறது இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட போய் பொறுப்பாக அழகாக கதையை சொல்லி விளக்கி நடிக்க வைக்கிறது தான் அந்த பையனுடைய மெச்சூர்டு. ஆனால் இந்த வயசுல உள்ள மெச்சூர்டுன்றது தான் நான் சொன்ன மாதிரி இது பெரிய விஷயம். சிக்மாவோட இந்த லாஸ்ட் டே, இந்த ரேப் அப் டே எப்படி இருந்தது உங்களுக்கு? பிகாஸ் கண்டிப்பாக அந்த ஒரு மெமரபிள் மூமெண்ட்டுக்குன்னா ஃபுல் ஜேர்னியாக ஒரு வெரி லாங் ப்ராசஸ். அது இந்த ரேப் அப் டேல நான் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அடுத்த படத்தில் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதன் மூலயமா கேட்டுக்கிறேன், ஏன்னா பெரிய கேரக்டர் பண்ணோம்னாக்க கடைசி நாள் வரைக்கும் நடிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதில் இல்லை. எனக்கு எல்லா நாளுமே ரொம்ப நம்ம நான்லாம் வந்து ரொம்ப கீழே இருந்து அடிபட்டு உதவி இயக்குனர்லாம் பார்த்து, அசோசியேட்டை பார்த்து, டைரக்டரை பார்த்து, இங்கே என்ன இப்படி தான் நிற்கணும், இங்கே என்ன உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் நான். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீலே இல்லை. ஸோ அதனால் எல்லா நாளும் ரேப் அப் டே மாதிரி தான், ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது அந்த ஒர்க் பண்ண ஃபுல்லாக ஏடிஸ்லேருந்து அசோசியேட் டைரக்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா இப்படி தான் கூப்பிடணும், இப்படி தான் பேசணுன்றதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் அப்படி இருக்காருன்னா அந்த டீம் அப்படி தான் இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.